கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு வேர்க்கிற அளவுக்கு மனசு தொந்தரவு பண்ணுது. ஏசி போட்டால் கூட அது அடங்க மாட்டேங்குது. மனசில் ஏற்படுற தொந்தரவை ஏசி போட்டெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது ராஜா. அவனும் ஒரு உத்தியை கண்டுபிடிச்சிடலாம். யாருன்னா பிரச்சனைனா வாங்க உட்காருங்க, இந்த ஏசி 10 டிகிரி வைடா. நீ சொல்கிறத பார்த்தா கனடாவில் உனக்கு பிரச்சனையே வராது போலுக்குதே. இல்லை 6 மாதத்துக்கு ஏசிலே இருப்பான், மைனஸ்லாம் போய் நிற்குதே. தம்பி, மனபாரத்துக்கு காரணம் வெளியே இல்லை, உள்ளோ. தீபத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பூமியில் நிறைய ஆன்மீக பூமி அது. ஒருத்தன் நான் தன்னை நெருப்புன்னே நினச்சிப்பான். அந்த ஐஸில் நடப்பான், வேர்த்து ஊற்றும். நினப்பில் அவன் நெருப்புன்னு நினச்சிப்பான். நான் ஒரு நெருப்பு, அடங்க முடியாத சூடு நான் அப்படின்னு நினச்சிப்பான். அதனால் அவனுக்கு என்ன ஆகுனா அங்கே வேர்க்கும் ஐஸில். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ வெளியே பிரச்சனை கிடையாது. மனசு எனக்கு எப்போவுமே சூடாக இருக்குது, இல்லை ஏதோ யோசிச்சுனே இருக்குது, அநியாயத்துக்கு சூடு கிளம்புது, உள்ள ஒரே புழுக்கமாக இருக்குது அப்படின்னா பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். எதனால் சூடாகுது யார்கிட்ட கேட்கணும்? இப்போ நான் ஒரு ஜோசிக்காரனாக இருந்தால் கண்ணை மூடி, ஓ அந்த பொண்ணு தான் காரணமா, நீ உன்னோட நிறுத்திக்க வேண்டியது தானப்பா, ஏன் 3ஆவது போனேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டான் அவனை நான் ஒன்றும் ரேங்கிப்பேன். பித்தியா நம்ம கரெக்டாக சொல்கிறேன், எப்பேற்பட்ட சாமியை தெரியுமா நானுன்னுவேன். எந்த பிரச்சனையும் அதை சரி பண்ணால் என்ன ஆகிடும், சரியாயிடும். இதுக்கும் ஏசிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏசியில் தான் வேர்க்கம்லாம் கிடையாது. வேர்க்கிறது ஒரு நல்ல விஷயம், உடம்புக்கு நல்லது பண்ணுது. ஓட்டெல்லாம் தோல் இருக்கிற ஓரங்கள்லாம் ஓப்பன் ஆகி வெளியே வந்து திரும்ப ரீஃப்ரெஷ் ஆகும். உப்பெல்லாம் தேவையில்லாத உப்பெல்லாம் வெளியே போயிடும், கூட சேர்ந்து மினரலும் போகும். இல்லைன்னா கிடையாது, பர்சன்டேஜில் கம்மி. திரும்ப சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேர்க்கிறது நல்லது தான் ஏசிலையும். ஆனால் மனசில் பாரத்தினால வேர்க்கக்கூடாது. மனசு பாரம் இல்லாமல் வச்சுக்கிட்டது யார்? வாழ்க்கை ஒன்றுமே இல்லை ராஜா. பக்கத்தில் தான் சுடுகாடு இருக்குது, போயின்னுக்குறோம். எங்கே போயின்னுக்குறோம் நம்ம? இவ்வளோ நல்லா சொல்கிறேன், தமாஸ் சொல்கிறேன்னு வச்சு போகிறேன். இங்கே பக்கத்தில் இருக்குது இல்லை, பக்கத்தில் தான் சுடுகாடு இருக்குது. 365 100 எவ்வளோ பாரு, அவ்வளோதான் வாழ்க்கை. எதுக்கு வேர்க்கிற அளவுக்கு மனசை கஷ்டப்படுத்துகிற? நல்லா தூக்கி சந்தோஷமாக இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயேன். ஏன் வேர்க்கணும்? முடியலன்னா முடியலன்னு விட்டுரு. ஒருத்தர் அழகாக பேசியிருந்தார், அந்த ஆட்டோ டிரைவர் சரவணன்ட்டு. ரொம்ப ஈஸியாகிட்டான் வாழ்க்கையை, ஒன்றுமே இல்லை. ஜாலியாக இருந்துட்டு எது முடியாத அதை விட்டுட்டு எது முடியுமோ அதோடு இருந்துட்டு போகிறேன்ட்டு போய்க்கிறான். புரியுதா? லேசாக வச்சுக்கிறாஜா. என்ன வயசு? 24 வயசில் ஏன் வேர்க்கும்? ஒரே பூரிப்பாக இருக்குது, தேவையில்ல கொண்டாட்டமாக இருக்கணும். ஜாலியாக இருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.